ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதியின் தலைமைக்கு பின்பு இந்த கட்சி அனைத்து மக்களுடைய விடுதலை, அனைத்து மக்களுடைய நலம், அனைத்து மக்களுடைய மகிழ்ச்சி என்ற ஒரு கோட்பாட்டுக்கு சென்று விட்டது. அனைத்து மக்கள் என்றால் யார்? அனைத்து மக்கள் என்றால் திருடன், கொள்ளையடிப்பவன், கற்பழிப்பு செய்கின்றவன், கொலை செய்கின்ற நபர் எல்லாரும் அனைத்து மக்கள் வகைக்குள் வந்து விடுவான். அதனால்தான் பகவான் புத்தன் அவர்கள் மிக தெளிவாக பகுஜன் ஹிதாயா பகுஜன் சுகாயா என்று சொன்னார். தற்பொழுது நாங்கள் எங்களுடைய கட்சி பகுஜன் திராவிட கட்சி. இந்த மண்ணில் 95% மக்கள் நாமெல்லாம் இனமாக இருந்தோம், திராவிட இனமாக இருந்தோம். இந்த திராவிட இனம் 95% இந்த மண்ணில் இருக்கின்றார்கள். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை திராவிட இனம்தான் இருக்கின்றது. இந்த திராவிட இனத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், அதே போல வந்தேரிகளாக வந்த படையெடுத்து வந்த ஆரியர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றனர்.